today's topic nervous system. ஓகே, ஸோ நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்த நம்ம உடம்புல சேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த விஷயம் வேண்டுமோ அது நம்ம அழகாக எஃபர்ட் இல்லாமல் ரொம்ப காமாக சந்தோஷமாக ஒரு விஷயத்த நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு பாம்பை பார்த்துருக்கீங்க. ஓகே, இப்போ ஒரு பாம்பு வருது, ஒரு பாம்பு போகுது. அப்போ அந்த பாம்பை நீங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கும்போது, ஓகே, அந்த கண்ணால் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இல்லை ஒரு பயம் இல்லை ஒரு அலர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறது இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ நீங்கள் கண்ணால் அந்த பாம்பை பார்க்குறீங்க. அப்போ அந்த பாம்பை நீங்கள் பார்க்கும்போது அந்த நர்வஸ் சிஸ்டம் அலர்ட் ஆகிடும். ஸோ அது அலர்ட் ஆகி அது என்ன பண்ணணும்னா உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும். டேஞ்சர், அலர்ட் ஆகிருன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் அனுப்பிவிடும். ஸோ அந்த சிக்னலை அதை அனுப்பிவிடும் போது என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி எல்லாமே அலர்ட் ஆகிடும். நீங்கள் ஓட பார்ப்பீங்க, இல்லைன்னா சேஃப்டியை தேடி போவீங்க. ஸோ யூ மூவ் ஃபாஸ்ட். ஸோ இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டம். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் இதான் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யும் போது இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு சூடான ஒரு தண்ணி கை விட்டு போட்டோன்னே அது சுடுதுன்னு எப்படி தெரியுது? அது தொட்டோன்னே டக்குன்னு அந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் பிரெயினுக்கு வந்து டேஞ்சர் இல்லை சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிக்னல் அனுப்பும். இல்லை உங்களை வந்து யாராச்சும் பயமுறுத்தணுன்னே டக்குன்னு அந்த சிக்னல் அனுப்புறது. அப்போ இது எல்லாமே இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம உடம்புல இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்லி ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா. அப்படியே உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி படிங்கன்னா ChatGPT இருக்கு, அது மட்டும் படிங்க. ஓகே ஓகே ஸோ நர்வஸ் சிஸ்டம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஓகே, let me tell one by one. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மோட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த நர்வஸ் சிஸ்டம்ல வந்து மொத்தம் 3 மோட் இருக்கு. ஓகே, the first one will be fight or flight mode. ஓகே, fight or flight mode. ஓகே, என்ன இது fight and flight mode என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய தோல்விகள் ஏற்படும். ஓகே, நிறைய தோல்வி, ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அப்போ இதெல்லாம் ஏற்படுதுன்னா நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் வெளிப்படுது. நம்மளுக்கு தோல்வி நடக்கும் போத அந்த தோல்வி ஏன் நடக்குதுன்னா நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது. அதனால தான் நம்மளுக்கு தோல்வி நடக்குது. உங்களுக்கு சும்மா ரேண்டமா ஏதோ ஒன்று நடக்குது, அது உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு வராது. ஓகே, எது நடந்தாலும் உங்களை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நடக்கும். ஓகே, உங்க பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதுன்னா அந்த ஃபெயிலியர் ஆன காரணம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வச்சிருந்துருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்க பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்க போட்ட காசெல்லாம் இழந்துட்டீங்க. அப்ப அந்த இழந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பாடம் கிடைக்கும். அந்த பாடம் என்ன பாடம், அதை நீங்க கத்துக்கிட்டாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை நீங்க இது பண்ணணும். மேபி நான் காசுக்கு பயந்தவன், நான் காசுக்கு சரியா வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, காசை வந்து சரியா பயன்படுத்தாம நான் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணாம வெறும் காசுலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் காசு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கேன் நான் அந்த காசுக்கு. அப்போ அந்த பயம், காசு என்னை விட்டு போயிடும், அந்த காசு என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அன்கான்சியஸாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்கள் உடம்புக்குள்ள ஒரு அந்த நர்வஸ் சிஸ்டம் நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ, நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்களோ உங்கள் உடம்பு அதை கேப்சர் பண்ணிடும். உங்கள் உடம்பு டைரக்ட் நான் சொல்லலை, நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் பூந்துடும், நர்வஸ் சிஸ்டமில் பூந்துடும். இப்போ நீங்கள் வந்து காசுக்கு பயந்தவங்க, காசை இழக்கிறதுக்கு பயந்தவங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ஓகே ஓகே இந்த பர்சன் இருக்காங்க, ஓகே மணி உங்கள் பேர் மணியாக இருக்கும், ஓகே மணி வந்து காசுக்கு போய் போகிறாரு,
மணி வந்து காசு இழக்க பயப்படுறாரு அப்படின்னு. அப்போ உங்க 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 உடம்பு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னா, காசு உங்களுக்கு இந்த காசு வர அந்த தருணம் இல்லை காசு வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஒன்று உங்களை தேடி வந்து அப்படியே போயிடும், இல்லைன்னா உங்களை தேடி வராது. ஏன்னா நீங்க தான் காசுக்கு பயப்படுறீங்களா, நீங்க அந்த காசு ஹோல்ட் பண்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. ஸோ இதுதான் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட். ஸோ ஒரு விஷயம் வரும்போது நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, நீங்க அது கூட சண்டை போடுறீங்க, நீங்க அதை எப்பயாச்சும் வந்து உங்க பக்கத்து வர மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆனா அதுல எதுல அதுல வந்து என்ன ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு என்ன பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு, அது ஏன் நடந்துச்சு, சரி நம்மளுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்த வந்து அது வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க மாட்டீங்க. நீங்க உடனே வந்து வெளி உலகத்துக்கு மேல பழி போட ஆரம்பிக்கிறீங்க. ஓ அது சரியில்லை, இது சரியில்லை, இவனால தான் போச்சு, அவனால தான் போச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்டிங் டு பிளேம் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். ஓகேயா, இந்த இடத்துல நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். யுவர் இன்டர்னல் வேர்ல்ட் இஸ் a reflection of your external world. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்குள்ளார ஒரு உலகம் இருக்கு. ஓகே, உங்களுக்குள்ளார ஒரு உலகம் இருக்கு. ஓகே, அந்த உலகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளி உலகமும் உங்களுக்காக நடக்கும். ஓகே, நீங்க தனி, வெளி உலகம் தனி கிடையாது. ஓகேயா, இல்லை வெளி உலகம் நடக்கிறது தான் உங்ககிட்ட வரும் அப்படின்னு கிடையாது. நீங்க உள்ளுக்குள்ளார என்ன சிந்திக்கிறீங்களோ, எது ஆழமா ஃபீல் பண்றீங்களோ அதுதான் உங்க வெளி உலகத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டிசிப்ளினான பர்சனா எனக்கு நான் நம்புறேன். ஓகே, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி என்னை நான் நம்புறேன். இல்லை நான் வந்து ஐ அட்ராக்ட் மணி அந்த மாதிரி ஒரு பர்சனா நான் நம்புறேன். என்னைய நான் நம்புறேன் உள்ளுக்குள்ளாரனா உங்களுக்கு வெளியே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வெளியே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். உள்ளுக்குள்ளார நீங்கள் ஒரு பயத்தோடவே இருந்துக்கிட்டு காசை பார்த்தாலே பயம், இல்லை இருக்கிற காசு நம்மளை விட்டு போயிருமான்னு ஒரு பயம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துருமான்னு ஒரு பயம், அந்த ஒரு பயத்திலேயே நீங்கள் இருக்கும் போது அது அப்போ தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதை ஒரு விஷயத்த பயந்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் தான் நடக்கும். பிகாஸ் ஃபியர் இஸ் அன் எனர்ஜி. ஓகே, நீங்கள் ஓடுறது எல்லாமே ஒரு எனர்ஜி. இந்த நர்வஸ் சிஸ்டம் ஒரு எனர்ஜி. உங்கள் நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுதான் உங்கள் வெளி உலகத்துல ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. நீங்கள் ஒரு கான்ஃபிடென்டான பர்சனாக உங்களை பிலீவ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒரு காமான ஒரு பர்சனாக பிலீவ் பண்ணுறீங்களா, உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அதை நம்பும். நம்ம மணி வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நம்ம மணி வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நர்வஸ் சிஸ்டம் நம்ப ஆரம்பிக்கும். உங்கள் நர்வஸ் சிஸ்டம் உங்கள் வெளி உலகத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். திரும்பி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே உங்கள்கிட்ட காட்டும். எப்படி சொல்கிறேன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காட்டும். நீங்கள் டிசிப்ளினான ஒரு பர்சன், ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, உங்கள் லைஃப்லையும் சரி, கரியர்லேயும் சரி, ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், ஜிம்மன் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், it could be anything, you name it, everything comes under the nervous system. ஸோ இதை நீங்கள் வந்து சரிப்படுத்தாமல், இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தாமல், எனக்கு காசு வேணும், எனக்கு பிஸ்னஸ் வேணும், எனக்கு நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கான்ட் டூ எனிதிங். இட் மீன்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. தோல்வி தான் நிறையா இருக்கும், தவிர வெற்றி கொஞ்சமாக தான் இருக்கும். வெற்றி உங்களை தேடி வரும், ஆனால் தோல்வி இன்னும் நிறையா வரும். அந்த 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 வெற்றியை கூட உங்களால் வந்து முழுமையாக அடைய முடியாது, இல்லைன்னா முழுமையாக அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தோல்வி இன்னும் பெருசாக தெரியும். பிகாஸ் யூ ஆர் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மூட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, வர விஷயத்த நீங்கள் எதிர்ப்பீங்க, சண்டை போடுவீங்க, ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் எனக்கு அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸிலே இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் அதை லேர்ன் பண்ணும். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார். ஓகே, அப்போ மணியேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மணி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பார் எப்போவுமே. ஸோ மணி எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால என்ன ஆகும், அப்போ வந்து
அவரோட பாடி, அவரோட மைண்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மோட் ஆன் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் மோட் போயிடும். எது செஞ்சாலும் உங்களுக்கு கோவம் வரும். யார் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் கோவம் வரும். உங்கள் உடம்பு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். உங்கள் உடம்பு உங்கள் பேச்சே கேட்காது. உங்கள் உடம்பு அங்கே பெயின் கொடுக்கும், இங்கே பெயின் கொடுக்கும், இங்கே கொடுக்கும், அங்கே கொடுக்கும். பிகாஸ் எனர்ஜி இஸ் நாட் ஃப்ளோவிங். எனர்ஜி ஃப்ளோ பண்ண மாட்டேங்குது. உங்கள் எனர்ஜி மேலே ஏறவே மாட்டேங்குது. உங்கள் எனர்ஜி அங்கங்கேயே இருக்குது. உங்கள் எனர்ஜி இப்போ எப்படி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த வந்து மைண்ட்லேயே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தலைவலியே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு மனசு வலி இல்லை, அந்த மனசு வலி வந்து வேறு எங்கேயாச்சும் கொண்டு போகும். கை வலி கொடுக்கும், முட்டி வலி கொடுக்கும், இடுப்பு வலி, இந்த மாதிரி எனர்ஜி வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். பிகாஸ் யோர் எனர்ஜி இஸ் நாட் கோயிங் அப். நீங்கள் உடம்புக்குள்ளாரியே வச்சுருக்கீங்க ஸ்ட்ரெஸ் மோட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மோட்டில் தான் இருக்கும். ஸோ இதனால வந்து சரியான சிந்தனை இருக்காது உடம்புல. உங்களால் சரியாக சிந்தனை செய்ய முடியாது. சரியான சிந்தனை வராது. எல்லாமே நெகட்டிவாக தான் வரும். நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும்னு நினைப்பீங்க, அமைதியாக இருக்கிற டைமில் உங்களுக்கு நெகட்டிவாக தான் வரும். ஓகே, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வரும். அது கன்ஃபார்ம். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வரும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்களே உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நான் யாருக்கு தும்புக்கும் போக மாட்டேன், ஆனால் பிரச்சனை தான் என்னை தேடி வருது. ஏன்? அப்போ நான் எந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன்? நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வெளி உலகத்துக்கு காட்டும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க? கோவப்படுற பர்சனாக இருக்கீங்களா? வார்த்தையை கொட்டுற ஒரு பர்சனாக இருக்கீங்களா? மற்றவங்களை பற்றி பேசுகிற ஒரு பர்சனாக இருக்கீங்களா? தென் த சேம் திங் ஒன்று கம்பேர் டு யூ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே பர்சனை தான் இந்த கண்ணாடி முன்னாடி நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதே பர்சனாக தான் திரும்ப உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. ஓகே, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஓகே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், கற்றுக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் உருவாகுது. எஸ், மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியலி ட்ரூ, உண்மை. அதெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து தெளிவுபடுத்தலான்னு. என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் எதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு வராது. ஓகேயா? நான் எனக்கு காசு வேணும், எனக்கு காடி வேணும், எனக்கு வீடு வேணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் கூட இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அது வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எல்லாரும் வேலையை விட்டுட்டு சும்மா யோசிக்க வைப்பாங்க. ஓகே, இந்த மேனிஃபெஸ்டேஷன் என்ன அர்த்தம்னா, யூ டோன்ட் கெட் வாட் யூ திங்க், யூ கெட் வாட் யூ ஆர். ஓகே, என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னவா இருக்கீங்க அதுதான் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் என்னவா இருக்கீங்க முதல்ல, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்கேன். எனக்கு வந்து காசு வேணும், பணம் வேணும், எனக்கு வீடு, பில்டிங், அவன் எவ்ரி திங். ஓகே, ஆனால் உள்ளுக்குள்ளார நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? என்னது, வன்மத்தை கூட்டுற ஒரு ஆளாக இருக்கேன், யாரையும் மதிக்காத ஒரு ஆளாக இருக்கேன், யாருக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கேன், எல்லாரும் பற்றி தப்பாக பேசுகிற ஒரு ஆளாக இருக்கேன், பின்னாடி பேசுகிற ஒரு ஆளாக இருக்கேன். என்ன பண்ணலாம்? லேசியாக இருக்கேன். உள்ள இந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த விஷயம் டிசிப்ளினே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கேன்னா எப்படி இந்த விஷயம் எனக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்? ஓகேயா? அப்போ நான் என்னைய மாற்றணும். உள்ளுக்குள்ளார நான் டிசிப்ளினான பர்சனாக மாறணும். நான் என் வாழ்க்கையை மாற்றணும். தேவையில்லாத பிரச்சனைலாம் போய் பேசக்கூடாது. ஓகே, தேவையில்லாமல் தப்பாக ஒருத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. இப்போ என்னைய நான் இன்டர்னலாக நான் மாற்றணும். நான் இன்டர்னலாக என்னை மாற்றும் போது தான் எனக்கு என்ன தேவைன்னு அதுவாகவே தன்னால் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உருவாயிருச்சு. ஆனால் அதை பிளாக் பண்ணுறதே நீங்கள் தான். ஓகேயா? இதுக்கு கண்டிப்பாக சட்டம் போடுவீங்க. நான் எப்படி பிளாக் பண்ணுவேன், நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு இதுதானே என்னுடைய, நான் தானே எப்படி என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதுதான் உண்மை. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. வேறு யாரும் கெடுக்க தேவையில்லை, வேறு யாரும் கெடுக்க மாட்டாங்க. நம்ம செய்கிற ஒரு விஷயம் அது நம்மளுக்கு தான் எஃபெக்ட் பண்ணும். அவ்வளோதான்.
ஸோ உங்களுக்குன்னு தேவைப்படுற ஒரு விஷயம் ஆல்ரெடி உருவாயிருச்சு அந்த இடத்துல. அப்போ அது கூட அலைன் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அலைன் பண்ணுறது தான் உங்கள் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி, இப்போ இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் டியூன் பண்ணணும். அது டியூன் ஆகும்போது தான் நீங்கள் கரெக்டாக அலைன் ஆகிடுவீங்க. ஆனால் நீங்களே உங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, இல்லை மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது, மற்றவங்களை பற்றி கோபத்தை வெளிப்படுத்துறது, அவன் என்னை பண்ணிட்டான் நானும் திரும்பி பண்ணுவேன், அவன் என்ன சொல்லிட்டான் நானும் திரும்பி செய்வேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ ஆர் பிகமிங் அ டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ஆனால் நீங்கள் வேற ஒரு இடத்துலேருந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட பற்றி. ஓகே, பட் இதோட வீடியோ வந்து நான் இன்னும் போடுவேன். ஓகே, ஃபியூச்சரில் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் இன்னும் டீட்டெயில்ஸாக நான் போடுறேன். பட் இட் ஜஸ்ட் அ ஸ்மால் ஷார்ட் நோட்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, ஏன் இதெல்லாம் நடக்குது, எப்படி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு சிந்தனைலாம் ரொம்ப நெகட்டிவாக வரும். ஓகே, யூ ஹேவ் வெரி வெரி நெகட்டிவான ஒரு தாட்ஸும் உங்களுக்கு வரும். உங்கள் உடம்பு காமாக இருக்காது. ஓகே, ஏதாச்சும் எப்போவுமே ஓவர் ஸ்டிமுலேஷனாகவே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உங்களால் அமைதியாக உட்கார முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்தாலே உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்காது. ஏதாச்சும் பண்ணு, ஏதாச்சும் செய்யி, அதை செய்யி, இதை பண்ணு, ஓ இங்கே வா, அதை பண்ணி, இதை செய்யணும், உங்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். பயம், ஃபியர், ஷேம், கில்ட். ஷேம்னா வெக்கம், கில்ட்னா கில்ட். ஓகே, கில்ட் அது இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஜோன்லேயே இந்த மோட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களால் சரியான ஒரு சிந்தனை எடுக்க முடியாது, சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. உங்களால் எல்லாமே உங்களை விட்டு தூரமாக போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, நீங்களே உட்காந்து சிந்திச்சு பாருங்களேன். சில நேரத்தில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஏன் அந்த முடிவு எடுத்தோம், சரி இந்த முடிவுக்கு பதில் இந்த முடிவு எடுத்துருக்கலாமே சொல்லிட்டு உங்களே நீங்கள் உணர்வீங்க. இதெல்லாம் வந்து ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட்ல தான். ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட்ல நீங்கள் செய்யும் போது உங்கள் மைண்டு வந்து ஈகோ மோட்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் முழுமையாக அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணி டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. உங்கள் ஈகோ அந்த மூமெண்ட்டில் உங்களை காப்பாற்றுறதுக்காக டிசிஷனை சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட், உங்கள் உடம்புக்குள்ள ஓடுற அந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா ஷட் டவுன். ஓகே, ஷட் டவுன் மோட். ஓகே, இந்த மூட்டாச்சும் பரவாயில்ல. ஓகே, ஆனால் இந்த மூட்டு வெரி வர்ஸ். நீங்கள் ஷட் டவுன் ஆயிடுவீங்க. என்ன இந்த மூட்டு உங்களுக்கு எப்போ திரும்ப வரும், இந்த மூட்டை உங்களால் தாங்க முடியாத டைமில் தான் இந்த மூட்டை ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த ஜோனுக்கு போயிடுவீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சிந்தனை சரியாக வராது, நீங்கள் ஃபீல் பண்ணுறது சரியாக வராது, உங்களுக்கு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்ட்ரெஸ் மோட்லேயே இருப்பீங்க. அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ் மோட்டே இன்னும் டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த மோட்டுக்கு போயிடுவீங்க. இந்த மோட்டில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, யூ ஸ்டார்ட் டு நம் தோஸ் ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஓகே, உங்கள் கைவிட்டு போயிடுச்சு, இது உங்களுக்கு கைவிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து அதை விட்டு வெளியே பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, யூ கோ டு ஸ்மோக். நீங்கள் ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ ஸ்டார்ட் டு ட்ரிங்க், யூ ஸ்டார்ட் டு கோ ட்ரக்ஸ் ரொம்ப இந்த இடத்துல உருவாகும். ட்ரக்ஸ், ஸ்மோக், ட்ரிங்க் இது எல்லாமே இந்த இடத்துல உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபீலிங்ஸை நம் பண்ணணும் நீங்கள். பிகாஸ் உங்களால் அந்த ஃபீலிங்ஸை ஏற்றுக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்தாலே உங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் மைண்டில் வரலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபேமிலி இஷ்யூ, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் மறக்கணும்னு நினைக்கிற டைமில் அது வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ண பார்ப்பீங்க. ஸோ இந்த மோட்டில் நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ண பண்ணுவீங்க, யாரு கூட பேச மாட்டீங்க, ரொம்ப தனிமையாக இருக்க பார்ப்பீங்க. வேற என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வெளி உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு அந்த ஆசை குறைஞ்சிரும். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிற ஹேபிட்ஸ்லாம் குறைஞ்சிரும். இப்போ ஜிம்முக்கு போயிருந்தீங்கன்னா ஜிம்மோட ஆசை போயிடும்.
இல்லை லெட்ஸ் யூ வென்ட் ஃபுட்பால், இல்லை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிருந்த ஒரு ஆள், கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த ஆள், எல்லாமே உங்களுக்கு ஆசை விட்டு போயிடும். நீங்கள் தனிமையாக இருக்கணும், ரூம்லேயே இருக்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது, மக்களை பார்க்கக்கூடாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது, தனிமையிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டான விஷயம்லாம் இந்த மோட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க உங்களுக்கே அறியாமலே. ஏன்னா உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அப்போ நீங்கள் தனிமையாக இருக்கும்போதே நீங்கள் மாற மாட்டீங்க. யூ ஸ்டார்ட் டு டூ சம்திங் எல்ஸ். உங்களுக்குன்னு ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். மேபி நிறைய சாப்பிட்றது, வீட்டிலே இருந்து டிக்டாக் பார்க்குறது, ஃபோன் விளாடுறது, கேம் விளாடுறது சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்த இடத்துல உருவாகும், ஷட் டவுன் மோட். அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் வெரி பேட்டாக இருக்கும். இங்கே எந்த முடிவு எடுத்தாலும் எல்லா டிசிஷன் தப்பாக போவோம். இந்த இடத்துல உங்களுக்கு இமோஷனலோட இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தவங்க தப்பாக பேசிட்டா நம்மளுக்கு கடுப்பாயிடுவோம், கோவப்படுவோம், ஏசுவோம். உங்களுக்கு இமோஷனல் இம்பேலன்ஸாக இருக்கும். எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு உருவாயிடும். ஓகே, இதுதான் ஷட் டவுன் மோட். இந்த மோட்டுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மோடுக்கு போயிடுவீங்க. ஓகேயா? இப்போ இந்த 2 மோட் தவிர இன்னொரு மோட் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து சேஃப் அண்ட் காம் மோட். ஓகே, ஸோ சேஃப் அண்ட் காம் மோட். ஓகே, இந்த மோட்டில் தான் உங்களோட உடம்பு, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும். இந்த மூமெண்ட்டில் இந்த ஒரு மோட்டில் வந்து ரொம்ப காமாக அமைதியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மோட்டில் உங்களோட சிந்தனை எப்படி இருக்கும்னா, உங்கள் சிந்தனை அங்கங்கன்னு இருக்காது, பாஸ்ட்லேயோ ஃப்யூச்சர்லேயோ இருக்காது, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும். வெரி வெரி ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ இந்த மூமெண்ட்டில் உங்களோட தாட்ஸ் இருக்கும். ஓகே, பிகாஸ் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எதையும் யோசிக்கிறது. ஓகே, இதில் தான் வந்து நீங்கள் பாஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கே தெரியும், ஃபியூச்சரில் உருவாக போகிற விஷயம் வந்து இந்த மூமெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு உங்கள் உடம்புக்கு தெரியும். ஸோ வென் த நர்வஸ் சிஸ்டம் கெட் ஸ்டேபிளைஸ் பண்ணோன்னே இந்த மோட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இந்த மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனை வரும். ஓகே, நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, குட் தாட்ஸ். ஓகே, யூ ஹேவ் deep breathing. You have very very deep breathing. உங்களோட மூச்சு ரொம்ப ரொம்ப ஆழமா போகும், ரொம்ப ஆழமா போகும். இந்த இடத்துலலாம் உங்களுக்கு மூச்சு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல உங்க மூச்சு ரொம்ப அமைதியாகவும் காமாகவும். ஓகே, மூச்சு ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெரியுமா? மூச்சு தான் நம்மளோட சக்தியை மேலே கொண்டு போயிட்டு கீழே வர ஒரு பிராணாயாமம். நம்ம உடம்புல ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம், பெண் சக்தி கூட சொல்லலாம். அந்த அந்த ஒரு மூச்சில தான் இருக்கு. ஸோ இந்த காம் மோட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த மூச்சு, அதாவது அந்த எனர்ஜி மேலே போயிட்டு கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு முட்டி வலி இல்லை எங்கேயாச்சும் வலி இருந்துச்சுன்னா இந்த மோட்டுக்கு நீங்கள் போகும்போது அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பிகாஸ் யூ எனர்ஜி ஸ்டார்ட் டு ரோல் அப். கெட்ட எனர்ஜிலாம் உங்கள் உடம்பு விட்டு வெளியாக ஆரம்பிக்குது, நல்ல எனர்ஜிலாம் உங்கள் உடம்புலேருந்து வர ஆரம்பிக்குது. யூ ஆர் ஸ்டார்டிங் டு லிவ் இன் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஸோ யூ ஹேவ் குட் தாட்ஸ் அண்ட் ஆல்சோ டீப் ப்ரீதிங், குட் டிசிஷன் மேக்கிங். ஸோ அந்தந்த மூமெண்ட்டில் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஸ்டேபிளைஸ்டான ஒரு டிசிஷன் நீங்கள் எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கை. வெரி வெரி குட்டான ஒரு தாட்ஸ் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன். உங்களுக்கு அந்த டைமில் எந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எஃபர்ட்டாகவும் தோணாது, நீங்கள் வந்து அதுக்கு கஷ்டப்படவும் தோணாது. நீங்கள் ரொம்ப அமைதியாக நிதானமாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இந்த எப்படி சொன்னால் சேஃப் மோட் தான். நம்ம ஃபோனில் இப்போ சேஃப் மோட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ரொம்ப ரீபூட் மோட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ மொத்தம் 3 மோட் இருக்குது. ஓகே, நம்ம உடம்புலேயே 3 மோட் இருக்குது. ஓகே,
இந்த 2 மோட் தான் வந்து எப்படி சொன்னா இதான் ஃபர்ஸ்ட் மோட், இது செகண்ட் மோட், இது தேர்ட் மோட். ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயத்த எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுக்கு வேண்டிய விஷயத்த நம்ம கான்சியஸாக கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எந்த மோட்ல இருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க. ஓகே, நம்மளுக்கு நம்ம உடம்பை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம உடம்பை பற்றி தெரிய ஆரம்பிக்காத வரைக்கும் நீங்கள் வெளியே எந்த ஒரு எஃபர்ட் போட்டாலும் சரி, எந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி, பெரிய கோடி பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயம் எனக்கு சரி வரலன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே, இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் மைண்டடாக இருந்தாலும் சரி, யூ ஹேவ் லாட் ஆஃப் மணி, யூ வாண்ட் டூ சம்திங். ஓகே, ஒன்று எப்படி சொல்கிறதுனா, வெற்றிக்கு ஒரு 3 படி ஏறுவீங்க, தோல்விக்கு 5 படி ஏறுவீங்க. அப்புறம் இன்னும் வெற்றிக்கு ஒரு 3 படி ஏறுவீங்க, தோல்விக்கு 8 படி ஏறுவீங்க. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். வெற்றி தோல்வின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மோட்டில் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மோட்லேருந்து நீங்கள் ஒரு டிசிஷனோ இல்லை ஆக்ஷன் எடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எந்த மோட்டில் நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எந்த மோட்டில் இருக்கீங்க போது ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்கன்னா, சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். எவ்ரி டே ஃபார் 10 minutes அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்து என்னதான் நம்ம உடம்புக்குள்ளே போகுது, என்னதான் நம்ம மைண்டில் போகுது, உட்காந்து நிதானமாக அமைதியாக கவனிங்க. அவ்வளோதான். எவ்ரி டே ஃபார் 10 minutes. ஏன் இதை நான் செய்ய சொல்கிறேன், நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகுது, நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஒரு முடிவை எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே 10 நிமிஷம் உட்காருங்க. நேராக தூங்கி எழுந்திரிச்சிட்டு மூஞ்சை கழுவிட்டு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஃபோன் இல்லை, யார்கிட்டையும் பேச வேணாம், யார்கிட்டையும் பேச வேணாம், எதுவுமே மெசேஜ் இமெயில் ரிப்ளை அது 10 நிமிஷம் வந்து அமைதியாக உட்காருங்க. அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு முதல் பாருங்க. ஓகே, 10 நிமிஷம் உட்காரும் போது நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய எண்ணங்கள் வரும். தோல்வி, வெற்றி, சந்தோஷம், கோபம், துக்கம் எல்லாமே வரும். ஓகே, ஏன்னா நம்ம வாழ்க்கையில் டெய்லி இந்த 24 மணி நேரத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் ஸ்டோர் பண்ணிடும், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, அப்போ அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எல்லாமே நான் வரும். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை எல்லாமே வரும் நீங்கள் அமைதியாக உட்காரும் போது. அதெல்லாம் ஜஸ்ட் மெமரி, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோனில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மெமரி ஸ்பேஸ் ஜிபின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி தான். அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட திரும்பி காட்டணும், அவ்வளோதான். அதை உங்களை பார்க்க வைக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக விட்டுட்டாலே அதுவாகவே காணாம போயிடும். அது ஒன்றும் இல்லை, அதை நினச்சி ரியாக்ட் பண்ணாதீங்க. ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணேனே திரும்பி எனக்கு வருது, ஐயோ அது இது அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ தாட். அது ஒரு சிந்தனை தான், அதுக்கு வந்து எனர்ஜியே கிடையாது. நீங்கள் அதுக்கு ஒரு எனர்ஜி, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த எனர்ஜி உருவாகும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த எனர்ஜி, அந்த தாட்டுக்கு வந்து எனர்ஜியே வராது. ஓகே, ஸோ சிந்தனை வரட்டும், லெட் தாட்ஸ் கம். இந்த சிந்தனை வரட்டும், அமைதியாக உட்காருங்க, ஒவ்வொரு சிந்தனையும் கவனிங்க. சிந்தனை கவனிக்கும் போத இப்போ ஒரு சிந்தனை உங்களுக்கு வருது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தனையிலே கவனிச்சுக்கிட்டு அந்த கதையை கேட்காதீங்க. திரும்பி உங்களோட கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரீத்திங். ஃபோக்கஸ், கான்சிஸ்டண்டாக செய்யுங்க ஒரு விஷயத்த. ஓகே, 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டு திரும்பி விட்டுறாதீங்க. ஓகே, நம்ம மைண்டுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது. ஓகே, நம்ம மைண்டுக்கு இதான் நல்லது இதான் கெட்டது அப்படின்னு தெரியாது. ஏன்னா எல்லா கதையிலையும் 2 பக்கம் இருக்கும். ஓகே, நல்லவன் ஒரு கெட்டவனுக்கும் ஒரு கதை இருக்கும், நல்லவனுக்கும் ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கும். அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. ஆனால் எது ரிப்பீட்டடான ஒரு விஷயத்தை நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மைண்டுக்கு நம்பும். அப்போ நீங்கள் டெய்லி வந்து தியானத்தில் உட்காரும் போது, மெடிடேஷனில் உட்காரும் போது உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. எவ்ரிடே மூச்சு மட்டும் கவனிங்க.
அப்போ நீங்கள் இந்த மூச்சை கவனிக்க 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 உங்கள் மைண்ட் அந்த மூச்சை தான் கவனிக்க ஆரம்பிக்கும். சாரி, உங்கள் மைண்ட் இந்த மூச்சை தான் கவனிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு ஒரு தப்பான ஒரு சிந்தனையும் தப்பான ஒரு எண்ணத்தையும் அது கொடுக்காது. ஓகே, ஸோ நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளைட் மோட்டு ஷட் டவுன் மோட்டில் இருக்கிற நீங்கள் சேஃப் மோடுக்கு போக ஆரம்பிப்பீங்க. ஜஸ்ட் டூ ஃபார் அ வீக். ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுவாகவே உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும். எவ்ரிடே நீங்கள் உட்கார ஆரம்பிப்பீங்க. தெரியப்பட உங்கள் கண்ணுக்கு எல்லாமே தெரியப்படுத்தும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அது மேலே சர்ஃபேஸ் பண்ணும். ஓகே, நம்மளோட லைஃப் ரியாலிட்டிலாம் வந்து எப்படி ஷேப் பண்ணியிருக்குன்னா, இப்போ சர்டன் பீப்புள் வந்து நம்ம வந்து ஒரு ஆசையோடு இருப்போம், ஒரு கனவோடு இருப்போம். ஓகே, ஆனால் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்ம அந்த சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்குவோம். ஓகே, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை, எல்லாருக்கும் நல்லா வாழணும், காசு வச்சுருக்கணும், நம்ம ஃபேமிலி ஃப்யூச்சர் வரப்போகிறவங்க எல்லோரையும் நல்லா பார்த்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்ம ஒரு குண்டு சக்திக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் அப்படின்னு இதெல்லாம் ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு டீப் பிலீஃப்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசில் வந்து அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த விஷயம், இல்லை சொசைட்டி பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இல்லை நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப நம்பியிருப்போம். இப்போ சின்ன வயசில் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம அம்மா அப்பா வந்து நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும், நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஓகே, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் ஈஸியாக கிடச்சிச்சின்னா நம்ம அதை வந்து ஐயோ எனக்கு ஈஸியாக எப்படி கிடைக்கணும், எனக்கு வந்து கஷ்டப்பட்டால் தான் நான் கிடைக்கணும் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் எப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு. யூ ஆர் ஃபார்சிங் யுவர் செல்ஃப் டு கெட் இட். ஆனால் உங்களுக்கு கடவுளே உங்களுக்கு வந்து கையில் கொடுக்கும்போது எனக்கு கஷ்டப்பட்டால் தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டாக? ஈவன் இப்போ உங்கள் கூட்டாளி கூட உங்கள்கிட்ட சொல்லலாம், மச்சான் நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் செஞ்சேன், இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, கஷ்டப்படாமே எப்படி கிடச்சிச்சு, நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும், வர மாட்டேங்குதா. திஸ் இஸ் கால்ட் ஒர்க் ஸ்மார்ட், வி டோன்ட் ஒர்க் ஹார்ட். ஓகே, இந்த ஒரு ஜெனரேஷனில், இந்த ஒரு செஞ்சுரியில் வந்து வி ஹாவ் டு ஒர்க் ஸ்மார்ட். ஓகே, வி டோன்ட் ஒர்க் ஹார்ட். அதனால தான் ரிச்சர் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவர். நம்ம எல்லாமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் செட்டில் நம்மலாம் இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். ஸோ நம்ம அம்மா அப்பா கற்றுக் கொடுத்ததை தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நடந்துக்கிறது தான் நம்ம பார்த்து நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கி நம்ம அதுபடி தான் நம்ம வாழ்க்கை போவோம். நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களையும் நீங்கள் சுற்றி பாருங்கள். இது எல்லாமே நீங்களாவே வச்ச ஒரு நம்பிக்கை தான். உங்களோட நம்பிக்கை நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்கள் நம்பிக்கை நீங்கள் மாற்றி பாருங்கள். நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சு பாருங்களேன். ஆனால் அந்த நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேஃப் மோட்டை நீங்கள் மாற்றிடுங்க. ஓகே, நீங்கள் இந்த மோட்லேருந்து இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பணக்காரன் ஆக போகிறேன், பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னு நீங்கள் விதைச்சிங்கன்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்போ ஃபோனில் வந்து ஏர்ப்ளைன் மோட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ஏர்ப்ளைன் மோட்டில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. அந்த டைமில் போய் நீங்கள் கால் பண்ண முடியுமா? வெளியூருக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கால் பண்ணால் கால் போகுமா? கால் போகாது. அப்போ அந்த எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. கரெக்டாக? அந்த எஃபர்ட்டும் வேஸ்ட்டு. நீங்கள் கால் பண்ணி அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ இந்த மோட்டில் நீங்கள் இருக்கீங்க. இது வந்து ஏர்ப்ளைன் மோட்டு, இது மேமாங்க வந்து ஏர்ப்ளைன் மோட்டு. அட்லீஸ்ட் இதில் வச்சும் கொஞ்சம் லைன் இருக்குது, ஒரு பார் 2 பார்னு லைன் இருக்குது. அப்போ இந்த மோட்லேருந்து நீங்கள் வெளியாகுங்க, 4G 5Gக்கு வாங்க. 4G 5Gலேருந்து வரும்போது எஃபர்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கால் மட்டும் தான் போவீங்க, அந்த லைனை டைரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த சிக்னலே உங்களுக்கு வந்து அந்த லைனை கனெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி தான் சேஞ்ச் யுவர் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, மேக் ஷுர் உங்களுக்குள்ளே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கும் நடந்துச்சு. ஓகே, நானும் I was really trying hard to achieve things. Okay, but then I get to realize
இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளால சரியாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. ஐ ட்ரைட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, எனக்கும் ஆசை, கோல்ஸ், எவ்ரி திங் இருந்துச்சு. பட் ஃபெயிலியர் ஆகும் போது அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் இது எல்லாமே வரேன். ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ ஃபைண்ட் அவுட் எந்த மோட்டில் இருக்கீங்கன்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் டு டூ த நெக்ஸ்ட் திங். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோ இன்னும் நான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் ஹெல்ப் பீப்புள் ஆல்சோ. ஐ வாண்ட் ரியலி ஹெல்ப் பீப்புள். இந்த மாதிரி விஷயத்த கற்றுக்கிட்டு அவங்களும் அவங்க வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், அவங்களும் அவங்க வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணணும். என்னைய மாதிரி எவ்வளோ பர்சன் இருப்பாங்க, ஒரு லூப்லேயே மாட்டிக்குவாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஏன் ஒரு விஷயத்த செய்யணும்னு தெரியலன்னு தெரியல. இந்த விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பொருந்தும். யுவர் ஃபேமிலி, யுவர் கரியர், யுவர் ரிலேஷன்ஷிப், மணி இஷ்யூ, யுவர் ஒர்க் ரிலேட்டட் திங், எனி திங் எல்லாமே மாறும். நீங்கள் இந்த மோட்டுக்கு நீங்கள் வரும்போதே நீங்களே உணருவீங்க, எல்லாமே மாறும். நீங்கள் மாற தேவையில்லை, நீங்கள் மாற்ற தேவையில்லை, நீங்கள் மாற்ற தேவையில்லை. வெளி உலகம் அதுவாகவே மாறும் இந்த மோட்டில் நீங்கள் இருக்கும்போது. இந்த இடத்துல இருக்கும்போது தான் உங்களுக்கு தோல்வி நிறைய ஏற்படுத்தும். உங்களை ஏமாற்றுவாங்க, உங்களை கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ஒரு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. இந்த மோட்டு நீங்கள் வரும்போது தான் அது எல்லாமே உங்களை எஃபெக்ட் பண்ணாது. அதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் கம்மியாயிரும். ரொம்ப இமோஷனல் ஆக மாட்டீங்க, அமைதியாக காமாக நிதானமாக இருப்பீங்க. இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு தேவையான ஒரு லைஃப்பை நீங்கள் உருவாக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்த நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுறாங்க. ஓகே, கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது, ஒரு இது வந்து இதெல்லாம் ஒரு லூப் மாட்டிக்குவோம் நம்ம. ஸோ அவங்களுக்கும் தெளிவுபடுத்துங்க இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. ஓகே, அப்போ சேர்ந்து கற்றுக்குவோம், சேர்ந்து பில்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி விஷயத்த நான் நிறைய ஷேர் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா எனக்கும் அந்த வீடியோ செய்யும் போது நீங்களும் பார்க்குறீங்க, ஸோ எனக்குன்னு ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, எனக்கு டிக்டாக் பேஜும் இருக்குது. ஸோ அதுலேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுலேயும் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னென்ன படிக்கிறேனோ என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வில் see you in the next video.